அம்மா. யாரு சாமி இது அழுகிறது? அம்மா. எஸ் சாமி. அம்மா. யார் இது? அம்மா. முத்தம்மாவா? ஆமா, நான் முத்தம்மா தான். அம்மா, ஏம்மா இந்த நேரத்தை எங்கன்னு அழுதுகிட்டு இருக்கிற? வீரபாகு, நீங்க வீரபாகு தானே? ஆமா. நூல் எடுக்க வர்றவங்க தானே? ஆமா. வீரபாகு, அம்மா, என்னை எங்க அம்மா வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்க சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருந்தாங்களா? நான் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்காம தோழிகளோடு சேர்ந்து விளையாட போயிட்டேனா, அதனால என்ன அடிச்சுட்டாங்க. அம்மா அடிச்சுட்டாங்களா? ஆமா. நீ என்ன செஞ்ச? நான் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்காம தோழிகளோடு சேர்ந்து விளையாடுனா, அதனால அம்மா என்ன அடிச்சுட்டாங்க. வீரபாகு, அம்மா அடிச்சுட்டாங்களா? ஆமா. இது விளையாட்டுத்தனமா? நமக்கு சொல் பேச்சை கேட்காம இருந்ததுனால அம்மா திட்டுறது வழக்கம் தானம்மா. அதுக்காக கோச்சுக்கிட்டு இந்த நேரத்தை இங்க வந்திருக்கிறீங்க அம்மா. தேன்மொழி மாலையே தெலுங்கான முத்தார, தேன்மொழி மாதேடி தெலுங்கு பொண்ணு முத்தாரே, தேன்மொழி மாலையே தெலுங்கு பொண்ணு முத்தாரே, நீரு கோவம் கொண்டு இந்த வந்தாயோ, கோவம் கொண்டு தனியாக வந்தாயோ, ஊரார் அடித்தாரா உத்தார அடித்தாரா, ஊரார் அடித்தாரா உத்தார அடித்தாரா, ஊரார் அடித்தாரா உத்தார அடித்தாரா, இந்த நேரம் இங்கு வந்த நேரமோ, இந்த நேரம் வந்தாயோ, ஊரார் அடிக்கவில்லை உற்றார் அடிக்கவில்லை, ஊரார் அடிக்கவில்லை உற்றார் அடிக்கவில்லை, அன்பான வீரபாகு உன்னிடமே சொல்றேன் கேளு, அன்பான வீரபாகு உன்னிடமே சொல்றேன் கேளு. தந்தை அடித்தாரா தாயார் அடித்தாரா, தந்தை அடித்தாரா தாயார் அடித்தாரா, என்ன விவரம் என்று எனக்கருகே சொல்லம்மா, என்ன விவரம் என்று எனக்கருகே சொல்லம்மா. தந்தையால் மோசமில்லை தாரணியில் தாயாளே, தந்தையால் மோசமில்லை தாரணியில் தாயாளே, பெருத்து மனம் பதறி வெளியேறி வந்தேனே, பெருத்து மனம் பதறி வெளியேறி வந்தேனே. இந்த ஊரார் அடிக்கல உற்றார் அடிக்கல, இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க வீரபாகு. என்னை யாருமே அடிக்கல, அதுபோல என் தந்தையாரும் என்ன அடிக்கவே இல்லை வீரபாகு. யாரு உன்னை அடிக்கல? என் தாயார் தான் தகாத வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன அடிச்சாங்க வீரபாகு. சாமி, வீரபாகு, அம்மா என்ன சொல்லி திட்டுனாக? என்ன சொல்லி அடிச்சாங்க தெரியுமா வீரபாகு? நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே வர காரணமே நீதான் வீரபாகு. முத்தம்மா, வீரபாகு, நான் தான் காரணம். நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். முத்தம்மா, ஆமா, நான் தான் காரணம்ங்கிறியே? ஆமா. என்னால என்ன வச்சு பேசினாக? வீரபாகு, என்ன வார்த்தை சொல்லி அடிச்சாங்க தெரியுமா? அடியே, வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பார்க்காம எங்கடி போனன்னு சொன்னாங்க. விளையாட போனமான்னு சொன்னா, அடியே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அல்லவா, என்ன வார்த்தை சொல்லி அடிச்சாங்க தெரியுமா வீரபாகு? அடியே, உன் புருஷன் வீரபாகு நூல் எடுக்க வருவானே, யாரடி நூல் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க வீரபாகு. அம்மாவுக்கு தெரியாம அந்த நூலெல்லாம் அள்ளி குப்பையில போட்டு, அதனால அம்மா உன் புருஷன் வீரபாகன்னு சொல்லிட்டாங்க வீரபாகு. ஆமா, உங்களுக்கு என்ன வயசு, எனக்கு என்ன வயசு? நீங்க யாரு சேரிக்காரவங்க, நான் யாரு செட்டியார் விட்டு பொண்ணு. உங்களை என்ன வச்சு பெத்த தாய் அம்மாவே எப்படி பேசினா இந்த ஊர் உலகம் என்ன பேசும் வீரபாகு? வீரபாகு, அவங்க பெரியவங்க தகாத வார்த்தை பேசியிருந்தாலும் நம்ம ஏதாவது அனுசரிச்சு போய்க்கணும். நீ எதுக்கும் கலங்காத, உன்னை கொண்டு போய் நான் வீட்டுல விட்டுட்டு வர்றேம்மா. இல்ல வீரபாகு, நான் வரமாட்டேன். ஏன் தெரியுமா? இன்னும் என்னெல்லாம் வார்த்தை சொல்லி அடிச்சாங்க தெரியுமா? என்னதான் இருந்தாலும் நான் 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்த பிள்ளையா இருந்தா அப்படியெல்லாம் செய்வியான்னு கேட்டாங்க வீரபாகு. அவங்க என்ன பெக்கலையா, நான் எடுத்து வளர்த்த பிள்ளையா, எடுப்பாரு கைப்பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க வீரபாகு. சாமி, வீரபாகு, உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. நான் சின்னஞ்சிறு வயசுல இருந்து எனக்கு அம்மா யாரு அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும். முத்துமாடி கஞ்சட்டியா தானே அப்பா, துளசி அம்மா தானே எங்க அம்மா. அம்மா இருந்தாலும் அம்மா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லி அழிச்சா, எப்படி வீரபாகு வீட்டுக்கு வருவேன்? நீ எதுக்கு கலங்காத சாமி, அம்மா அப்பா அப்படிதான் பேசுவாங்க. நம்ம விளையாட போனதுனால வீட்டு வேலையை செய்யலையேன்னு கோபத்துல தான் பேசியிருக்கம்மா. அதனால நீ கோபிச்சுக்க வேண்டாம், நான் சொல்லி விட்டுட்டு வர்றம்மா. முத்தம்மா வா சாமி போவோம். இல்ல வீரபாகு, நான் வரமாட்டேன்.
ஏன் தெரியுமா? அடிச்சதோடு இருந்தாலும் பரவாயில்ல வீரபாகு, இன்னும் எவ்வளவு பெரிய வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அம்மா, உங்களை தவிர வேற யாருமே எனக்கு தெரியாது, நான் எங்கம்மா போவேன் அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அடியே, ஆறோ குளமோ ஏரிய எங்காவது வந்து செத்து போறேன்னு சொல்லிட்டாங்க வீரபாகு. அதோட உன் புருஷன் வீரபாகு வருவானே, அவன் பின்னாடியே போடின்னு சொல்லிட்டாங்க வீரபாகு. அவ்வளவு பெரிய வார்த்தை சொன்னா நான் எப்படி வீரபாக எங்க அம்மாவை பார்க்க வருவேன்? அது மட்டும் இல்லாம அடியே, இனிமேலுக்கு என் முகத்துல முழிக்காத, என் முகத்துல முழிச்சா நான் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாங்க வீரபாக. என்னால அம்மா சாக வேண்டாம் வீரபாக, நான் எங்காவது போய் செத்து போயிருவேன், என்னை விட்டு வீரபாக. நான் இருக்கிறல்ல, எங்கே நீ போக வேண்டாம் சாமி. வீரபாகு, என்ன போகவும் விட மாட்டேங்கிற, சாகவும் விட மாட்டேங்கிற. அப்படின்னா நான் உன் வீட்டுக்கு வரவா? ஐயோ, என் வீட்டுக்கா? ஏற்கனவே தெரியும், எனக்கு அலங்காரின்னு ஒரு மனைவி இருக்கிறா. அப்படியா? அவ பேரை சொன்னாலே மாரியலா. அப்படியா? அது மட்டும் இல்லாம 4 பெண் குழந்தைகள் இருக்குது. 4 குழந்தை இருக்குதா? 4 குழந்தை இருக்குது. 5வது குழந்தையா வச்சு எனக்கு கொஞ்சம் கூலாவது கொடுத்து என்ன காப்பாத்துவியா வீரபாகு? உன் வீட்டுக்கு வர்றதுன்னா வரேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுறேன் வீரபாகு. வேணா சாமி, அங்க வந்தா அவ சந்தேகப்பட்டு பேசுவா, தகாத வார்த்தையால் அவ்வளவு திட்டுவா, அது உன்னால தாங்கிக்க முடியாது சாமி. அப்படின்னா என்ன விட்டுரு வீரபாகு, நான் போய் எங்காவது செத்து போயிடுறேன். வேண்டாம் சாமி, நான் சொல்லுவது ஒரு கேளு. இங்கேயே இந்த சேரிக்கு அருகாமையே உனக்கு ஒரு குடிசை பொண்ணு கட்டித்தாரே. அப்படியா? அந்த குடிசையில இருந்துக்க சாமி. அந்த குடிசை கட்டித்தாரியா? ஆமா. அந்த குடிசையில என்ன தங்கச்சி போல வச்சு காப்பாத்துவியா வீரபாகு? பாத்துக்கிறேன் சாமி உன்னை. அப்படியா? புறப்படுவோமா? வாரமம்மா போவமம்மா, அம்மா வாரமம்மா போவமம்மா, அந்த சேரிக்கு அந்த பூரம் போவமம்மா, வாரமம்மா போவமம்மா, வாரமம்மா போவமம்மா, சேரிக்கு அந்த பூரம் போவமம்மா. ஆவாரம் குத்தி வெட்டியே அண்ணா, ஆவாரம் குத்தி வெட்டியே எனக்கு அழகான குடிசை ஒன்று கட்டித்தரணும். ஆவாரம் குத்தி வெட்டியே, ஆவாரம் குத்தி வெட்டியே, அம்மா ஆவாரம் குத்தி வெட்டியே, உனக்கு அழகான குடிசை ஒன்று கட்டிடான தாரேனம்மா, ஆவாரம் குத்தி வெட்டியே. தேக்கு மரம் பிளந்து அண்ணா, தேக்கு மரம் பிளந்து எனக்கு தேவையான குடிசை ஒன்று கட்டித்தரணும். தேக்கு மரம் பிளந்து, நான் தான் தேக்கு மரம் பிளந்து, அம்மா தேக்கு மரம் பிளந்து, நானும் அழகான குடிசை ஒன்று கட்டி தருவேன். தேக்கு மரம் பிளந்து, அண்ணா பாகு மரம் பிளந்து எனக்கு பக்குவமாய் குடிசை ஒன்று கட்டித்தரணும். பாகு மரம் பிளந்து, பாக்கு மரம் பிளந்து, நான் தான் பாக்கு மரம் பிளந்து, பாகான குடிசை ஒன்று கட்டி தருவேன். பாக்கு மரம் பிளந்து, கூந்தப்பனை தானும் வெட்டியே அண்ணா, கூந்தப்பனை தானும் வெட்டியே எனக்கு குழு குழுன்னு குடிசை ஒன்று கட்டித்தரணும். அண்ணா கட்டித்தரணும், நீயும் கட்டித்தரணும். பூமை பனை வெட்டியே, அம்மா பூமை பனை வெட்டியே, உனக்கு குடிசை ஒன்று கட்டி தருவேன். பூமை பனை வெட்டியே. அண்ணா, இப்படியெல்லாம் எனக்கு குடிசை கட்டி கொடுத்தாலும் எனக்கு மாவிளை தோரணத்தோடு எனக்கு குடிசை கட்டி கொடுக்கணும். நான் எப்ப தெரியுமா? மாவிளையாம் தோரணம் அண்ணா, மாவிளையாம் தோரணமா எனக்கு மலிவான குடிசை ஒன்று கட்டி தரணும். மாவிளையாம் தோரணமா, மாவிளையார் தோரணம், உனக்கு மாவிளையில் தோரணம், அங்கே மாளிகையால் குடிசை ஒன்று கட்டி தருவேன். மாவிளையார் தோரணம்,
அத்தம்மா. இப்படி மாவிளை தோரணத்தோட வேப்ப இலை தோரணத்தோட பச்சை குடிசை கட்டி குழுகுழுவென்று எனக்கு கட்டி தர வேண்டும் அண்ணா. அங்க பாத்தியா அண்ணா குடிசை கட்டி எவ்வளவு அருமையா இருக்குதுன்னு, அப்படியா? எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கிறது அண்ணா. இதுக்கு மேல குடிசை கட்டணுமா? மிகவும் அழகாக இருக்கிறதே முத்தம்மா. அண்ணா இந்த குடிசையில போய் உட்கார்ந்து பாரு. அப்படியா? அம்மா அப்படியா? நான் குடிசையில் அமர்கிறேன். எம்புட்டு அழகா இருக்குது குடிசை. ஆமா ஐயா எம்புட்டு செலவணி வீடு கட்டினாங்க. அந்த ஓலை குடிசையில படுத்து உறங்குற சுகம் இருக்குது. அது அம்புட்டு ஒரு அழகா இருக்கு. ஆமா ஆமா பாத்தியா ஐயா? எம்புட்டு அழகா இருக்கு. அழகான குடிசை. முத்தம்மா இது உனக்கு போதுமா? சாமி அண்ணா குடிசை மிகவும் அழகாக இருக்குது அண்ணா. இருந்தாலும் என் அம்மா அடிச்சு விரட்டும் போது என் நகையெல்லாம் பிடுங்கிக்கிட்டாங்க. என் புருஷன் எனக்காக சம்பாதிச்சு எடுத்ததுடி, இந்த நகையெல்லாம் குடுன்னு சொல்லி பிடுங்கிக்கிட்டாங்க வீரபாக. அதனால எனக்கு கொஞ்சம் போல நகை வாங்கி தரியா வீரபாக? கொஞ்சம்? ஆமா சாமி கொஞ்சம் போதும் இல்ல? கொஞ்சம் கொஞ்சம் போதும். அண்ணன் கிட்ட கேட்டிருக்கிறேன், உனக்கு இல்லைன்னா சொல்லுவேனா சாமி? அப்படியா? வாங்கி தரியானா? நான் கொஞ்சமா கேட்கிறேன், நீங்க கொஞ்சமா வாங்கி தரீங்களா? கொஞ்சம். சரிண்ணா. காதொலை கருகாமணி அண்ணா, காதொலை கருகாமணி எனக்கு கண்ணு வச்ச மோதிரமும் வாங்கி தரணும் அண்ணா, வாங்கி தரணும், நீயும் வாங்கி தரணும். காதோலை கருகமணி உனக்கு, காதோலை கருகமணி கண்ணு வச்ச மோதிரம் வாங்கினாலும் அருமை. காதோலை கருகமணி ஒட்டியானோ வாங்கி தரணும் அண்ணா, ஒட்டியானோ வாங்கி தரணும். எனக்கு உயர்வான கொலுசு ஒன்று செஞ்சு தரணும். ஒட்டியானோ வாங்கி தரணும். ஒட்டியானோ வாங்கி தருவே உனக்கு, ஒட்டியானோ வாங்கி தருவே. உயர்வான கொலுசு ஒண்ணு வாங்கினாலும் தாரேடம்மா, ஒட்டியானோ வாங்கி வருவே. சிண்டாக்கு மூக்குத்தியும் அண்ணா, சிண்டாக்கு மூக்குத்தியும் எனக்கு சீக்கிரமாய் வாங்கி வந்து நீயும் தரணும் அண்ணா, நீயும் தரணும் அண்ணா, நீயும் தரணும். சிட்டாக்கு மூக்குத்தியும் அம்மா, சிட்டாக்கு மூக்குத்தியும் நான் தான் சீக்கிரமா வாங்கி வந்து தாரேடம்மா உங்களுக்கு. சிட்டாக்கு மூக்குத்தியும் அண்ணா. இது வெள்ளம் வாங்கிட்டு வந்த போய் சாமி. அப்படியா? அம்மா எங்கே வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இந்த எடுத்துட்டு வர்றம்மா. அப்படியா? அம்மா சீக்கிரமா எடுத்து வாங்கிட்டு வாங்கண்ணா. இது போதும் தானே? இல்லண்ணா இது மட்டும் போதுமா? இது மட்டும் என் போதுமா? அம்மா அடிச்சு விரட்டும் போது அடியே நீ போட்டிருக்கிற ஆடையோட ஏன் விடுறேன் தெரியுமா? உன் மானத்துக்காக இத்தனை வருஷம் பெத்து வளர்த்ததுக்காக கடமைக்காக இந்த துணியை கூட மானத்துக்காக விடுறேன்னு சொல்லி துணியை மட்டும் என் கூட அனுப்பி வச்சான். அதனால எனக்கு மாத்தி உடுத்திக்க எனக்கு துணி இல்லை வீரபாகு. அதனால ஒரே ஒரு துணி நான் கேட்கிற ஆடையை மட்டும் வாங்கி கொடுத்துட்டேன்னா அது மட்டும் போதும் வீரபாகு. போதுமா சாமி? ஆமா. என்ன தெரியுமா? என்ன? மஞ்சள் நிற பட்டாடை அண்ணா, மஞ்சள் நிற பட்டாடை வாங்குடனே வாங்கி வந்து நீயும் தரணும். மஞ்சள் நிற பட்டாடை, மஞ்சள் நிற பட்டாடை அம்மா, மஞ்சள் நிற பட்டாடை நான் தான் வாங்குடனே வாங்கி கொண்டு வாரிடம் மஞ்சள் நிற பட்டாடையும். அது மட்டும் பத்தாது, நான் தனிமையில இருக்கல்ல, அதனால எனக்கு ஒரே ஒரு கனி மட்டும் வேணும்னா. என்ன கனி தெரியுமா? எலுமிச்சங்கனி தான் வேணும், வேற எதுவுமே இல்லைண்ணா. எலுமிச்சங்கனியா? ஆமாண்ணா. சரிம்மா, அது உனக்கு வேணுமா? அனைத்துமே வாங்கிட்டு வாங்கவே. இந்த இதோ எடுத்துட்டு வர்றேனே. அப்படியா? ஆமா, எடுத்து வர. குடிசையில உட்கார்ந்து அப்படியே போய் எடுத்துக்கிட்டு வர, வாங்கிட்டு வர. வாங்கிட்டு வாங்கவே. சாமி, அண்ணா, நீ கேட்ட மூக்குத்தி, நான் கேட்ட பொருள் அனைத்துமே வாங்கிட்டு வந்தீங்களா? மஞ்சள் சேலை எங்கே? எலுமிச்சங்கனி எங்கே? காதோடு கருகமணி. அப்படியா? ஆமா, மிகவும் அருமையாக இருக்கிறது, மிகவும் அழகாக இருக்குது அண்ணா.
அப்படியா? இங்க சாமி இங்க போட்டுக்கு வாக்கலாம் எல்லாத்தையும். அப்படியா? ஆமா. அனைத்து பொருளுமே நான் உடுத்திக் கொள்கிறேன். அங்கே போட்டுக்க சாமி அம்பட்டையா. ஏன்னா எதுவுமே இல்லாம இருக்குது. இதெல்லாம் போட்டு பார்த்தா தான் அழகா இருக்கும். அப்படி இதை மொத்தமா போட்டு பார்த்து உட்காந்துரு பார்க்கையில எப்படி இருக்குது பாத்தீங்க. அந்த தாயவளே பொண்ணு ஊஞ்சல் உட்கார்ந்து ஆடுவது போல இருக்குதுங்க. சந்தனம் மல்லிகையில் தூரி கட்டி போட்டு தாயிரி கண்வளர தாரேலையே. சந்தன மல்லிகையும் தூரி கட்டி போட்டு தாயடி கண்ணுறங்கி தாளேலே. வெப்புளவி செய்கிட்டு பாட்டு சொல்லும் நேரம் கேட்டு நீ கண்வளர தாரேலையேரோ. உலகையாளன் தாய்க்கு செல்ல புலனானருக்கு கவனிக்க வேண்டாமா தங்களருதாகி ஆவி மகமாகி மறைமுந்திர சேகரி ஆகியுமையானவளே ஆத்தாளே மாறிமுத்தியே. சந்தன மல்லிகையும் தூரி கட்டி போட்டு தாயடி கண்ணுறங்கி தாளேலேலோ. பாம்பே தலைகளையா வெப்புளையே பஞ்சு முத்த கண்வாழர ஆரிராரோ பாடும் புள்ள. பாம்பே தலைகளையா வெப்புளையே பஞ்சு முத்த ஆத்தா கண்வாழர ஆரிராரோ பாடும் புள்ள. எந்த ஒரு புள்ளக்குமே இந்த வரம் கிடைக்கல. எந்த ஒரு புள்ளைக்குமே எந்த வரம் கிடைக்கல. ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு மனசுல ஆதி மகவாளி மணிவந்திர சேகரி ஆதியும் ஆடவளே ஆத்தாள மாறிமுத்தியே. சந்தன மல்லிகையும் தூரி கட்டி போட்டு தாயடி கண்ணுறங்கி தாளேலேலோ. ஒரு வாச்சோறு உனக்கும் ஊட்டி விட்ட வேளையில ஆரிராரோ பாடும் புள்ளே. ஒரு வாசோடு உனக்கும் ஊட்டி விட்ட வேளையில உலகம் மசி மறந்து உறங்குதம்மா நேரத்தில உதட்டு பருக்கையில ஒன்று ரெண்டு சென்றதம்மா. உதட்டு பருக்கையில ஒன்று ரெண்டு சென்றதம்மா. அவனார் ருசி பார்த்து அத்தனையும் வந்ததம்மா. ஆகி மகவாகி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திருப்பாதம் ஒரு பொட்டி வழிந்திருந்தேன். சந்தன மல்லிகையும் தூரி கட்டி போட்டு தாயினிகள் வளரு நாளேலேரோ. ஹரி 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 ஹராரோ. ஹரி 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 ஹராரோ. அண்ணா உத்தமா என்னை பாருங்கள். ஐயோ. நீங்கள் வாங்கி கொண்டு வந்த அனைத்து நகைகளும் அழகாக இருக்கிறதா? உத்தம்மா அண்ணா இந்த மஞ்சள் பட்டாடையில இந்த காதல கருகமணி அந்த எலும்பச்ச கனியோடு பார்க்கையில இந்த எல்லையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அகடத்து முத்தாளம்மனே பார்ப்பது போல இருக்குது தாயி. அப்படியா அண்ணா? அம்புட்டு அழகா இருக்குது. சரிம்மா, நானும் வந்து ஒரு வார காலம் ஆயிருச்சு. என் மனைவி மக்கள் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, பசியும் பட்டினியுமா இருப்பாங்க. வியாபாரத்துக்கு போய் அவங்கள பார்க்கணும் இல்ல. உண்மைதான். நான் போய் வரட்டுமா? ஐயோ, மனைவி மக்களை பார்க்க போறியா அண்ணா? ஆமா சாமி. நான் தனிமையில் இருக்கிறது. அதனால நான் ஒரே ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தேன்னா நான் தனியா நான் குடிசைக்குள்ளே பத்திரமா இருந்துக்குவேன். என்ன வேணும் தெரியுமா? என்ன சாமி? ஒரே ஒரு கிளி மட்டும் பிடிச்சிட்டு வாங்கவே. நான் அதோட பேசி விளையாடிக்கிட்டு இருப்பேனா, நீங்க சீக்கிரமா போயிட்டு வந்துருவீங்களா?
கிளி வேணுமா? ஆமாண்ணா. உன்னோட பேசிக்கிட்டு விளையாடுறதுக்கு? ஆமாண்ணா. இந்த போயிட்டு வர சாமி. பச்சமலை கிளி நான் கொண்டு வருகின்ற தங்கமே, தங்கமே. சொல்லும் கிளிகள் அனைத்துமே என்னிடம் பேசாதண்ணா. பேசாதா? ஆமா. எந்த கிளி பிடிச்சிட்டு வர வேணும் தெரியுமா? எந்த கிளி வேணும்? எந்த கிளி பிடிச்சிட்டு வரணும் தெரியுமா? அந்த நாகமலை தோகமலை நடுவே இருக்கும் வீரமலை கூகணம் பள்ளம் குறிஞ்சிவன காட்டில் இருக்கும் அஞ்சும் பொருந்திய பஞ்சவர்ண கிளியை பிடித்து வந்தால் நான் அதோடு பேசி விளையாடி கொண்டிருப்பேன் அண்ணா. அண்ணா, அந்த நாகமலை தோகமலை நாலு வீரமல்ல, அந்த வீரமலர்களுக்கு கூறண்டா பள்ளம், அந்த குறிஞ்சிவன சோலையில அந்த வள்ளி மரத்து கிளையில இருக்கிற பஞ்சவர்ண கிளி வேணுமா? உண்மைதானா சாமி? அந்த கிளி தான் என்கிட்ட பேசும். இப்பவே போய் அந்த கிளியை கொண்டுட்டு வருகிறேன். அப்படியா? போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. சரி சாமி, அந்த கிளியை புடிச்சிட்டு வந்து தர்றேன். அந்த கிளியோட நீ விளையாண்டுகிட்டு இங்கே இருக்கணும். அண்ணா. அம்மா, கிளி மட்டும் போதுமா? என்னம்மா? நான் வீட்டை விட்டு வெளியில வந்ததுல இருந்து எதுவுமே அண்ணா ஆகாரம் சாப்பிடவே இல்லையா? சரி. அதனால எனக்கு பசிக்குதுண்ணா. பசிக்குதா? ஆமாண்ணா. சாமி, அண்ணா, இப்போதைக்கு நான் எங்க போய் சாப்பாடு கொண்டு வருவேன்? எனக்கு பசிக்குதுண்ணா. நான் சேரி வீட்டுல பிறந்த பையன், என் வீட்டுல கூழும் கருவாடும் தானே இருக்குது. அப்படி நினைக்காதண்ணா. எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், கூழ கூட நான் சாப்பிடுவேன். இருந்தாலும் எனக்கு ஆசையா இருக்கு. என்ன வேணும் தெரியுமா? உனக்கு என்ன சாமி வேணும்? பால் பழம் தேன் அமிர்தம். பால் பழம் தேன் அமிர்தம் எனக்கு அங்குடனே வாங்கி வந்தேன், நீயும் தரணும். பால் பழம் தேன் அமிர்தம். பால் பழம் தேன் அமிர்தம் உனக்கு, பால் பழம் தேன் அமிர்தம் நான் தான் பாகுடனே வாங்கி வந்து தாரேனே. பால் பழம் தேன் அமிர்தம். நான் கேட்ட பொருள் அனைத்துமே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இந்த போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா? அம்மா, குடிசைக்குள்ள வச்சிட்டீங்களா? குடிசைக்குள்ள வச்சிருக்கிறேன். அந்த கிளியும் பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா? அந்த கிளியை பார்த்து அங்க வர. அப்படியா? எப்படி விளையாண்டுகிட்டு வர. அஞ்சும் பொருந்திய பஞ்சவர்ண கிளியை பார்த்தீர்களா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. அம்மா, தாயுள்ளம் கொண்டு அந்த கிளியோடு விளையாடி கொண்டிருக்கிறேன். அஞ்சு கொஞ்சம் பொறிச்சு அடைய வாத்துக்கிட்டு அந்த தாய் கிளியே, அந்த குஞ்சோட சேர்த்து உன்னையும் ஒரு பிள்ளையா நினைச்சு அந்த கிளி உங்க கூட இருக்குமா? அப்படியே பக்கமா பாத்துக்கும். சரி. அதனால அந்த கிளியோட விளையாண்டுட்டு வாங்கிட்டு வந்த பால்வள எல்லாத்தையும் சாப்பிட்டு சந்தோஷமா அந்த குடிசையில இரு. அப்படியா? நான் போய் மனை மக்களை பாத்துக்கிட்டு வர சாமி. மனை மக்களை பார்க்க போறியா? ஆமா. எத்தனை நாள் சென்று நான் வருவீங்க? அம்மா, போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன். போயிட்டு நாளைக்கு வருவீங்களா? அப்புறம் ஐயோ, அது வரைக்கும் நான் தனிமையில இருக்கணுமா? பயப்பட வேணாம் சாமி, அண்ணன் வந்துருவேன். இங்கேயே பத்திரமா இருக்கணும். சரி சரி. நீங்களும் போய் மனைவி மக்களை பார்க்கணும் இல்லையா? அதனால சீக்கிரமா போய் பார்த்துட்டு சீக்கிரமா போய் பார்த்தது ஓடி வந்துருங்க. நான் அந்த குடிசையை விட்டு வெளியிலே வரமாட்டேனா. குடிசைக்குள்ளே இருக்கிறேன், யாரு வந்து கூப்பிட்டாலும் கூட நான் வெளியிலே வரமாட்டேன். சரி சாமி. சரிண்ணா. சரி, இங்கேயே உட்காந்துரு. இந்த குடிசைக்குள்ளே உட்காந்துருக்கிறேன். சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. நான் போயிட்டு வரேன். முத்தம்மா பிள்ளைய காணாமடா, வீட்டில் இல்லடா. வீட்டில் இல்லையா? ஆமா, அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அவங்க அம்மா எப்பவும் அழுதுகிட்டு தான் இருக்குது. அது இல்லடா, அந்த பிள்ளை எங்க இருக்குன்னு பார்த்து தேடி பிடிச்சி தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு கொண்டு விட்டுடலாம், கொடுக்கலாம். ஆமா, எங்கடா இருப்பா அந்த பிள்ளை? காணாமே காணா. தொலைவில் வாரு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதாடா. தொலைவி பாரு. அதைத்தான் பாக்குறேன். நல்லா தொலைவி பாரு. தொலைவி பார்ப்பான். சரி, இங்க வந்து யாரோ புதுசா குடிசை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு சௌரியா உள்ள பாடுறா. போய் கூப்பிடுற போலாம், வெட்டி போறோம். பாப்பா, முத்தம்மா,
வா போலாம். யாரா அவன் கூப்பிடுறவன்? ராத்திரி பிச்சைக்காரங்க மாதிரி யாரா அது? யார்ரா? காலையில பாத்தியா எப்படி பேரு? வாமா உங்க அம்மா வர சொல்லுச்சு, வா போலாம். வேமா வேமா டேய் யாரா நீங்க? யார் நீங்க? எதுக்கு வந்து குடிசை முன்னால எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? யாரா நீங்க? யாரு தெரியாதா? நீங்க ரெண்டு பேரும் யாரா? நான் தான் உங்க அண்ணம்மா. அண்ணனா? சித்தப்பா. டேய் எந்த அண்ணன்? ஏண்டா டேய் நீ யாரா? பெரியப்பா மயமா பெரியப்பா மேனா? என்ன போறாங்கறியா? ஏண்டா டேய் அன்னைக்கு எங்க அம்மா என்னை அடிச்சு விரட்டும் போது நான் அழுதுகிட்டே வந்தேன். எனக்கு வீரபாகனம் தான் குடிசை கட்டி கொடுத்து நகையெல்லாம் வாங்கி கொடுத்து இங்க பாருவே வீரபாகனம் தான் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு. அன்னைக்கு எங்கடா போனீங்க நீங்க? ஏண்டா அப்ப நீங்க எங்கடா போனீங்க? உங்க அம்மா என்ன பொம்பளையாமா அது? உன்னையும் அந்த அடி அடிக்குதுன்னா நாங்க வந்து அவ்வளவுதான். அப்ப வந்து என்ன அழைச்சிட்டு போகாம எங்கடா போனீங்க? சித்தப்பா மேன சொல்றல. வீரபாக குடிசை கட்டி கொடு. ஆமா வீரபாக அண்ணன் தான் கட்டி கொடுத்தாரு. டேய் இருக்கலாமா? ஏண்டா எங்கடா வர சொல்ற? வீட்டுக்கு தான். நான் வர மாட்டேன்டா போடா. வரியாப்ப வர. வர மாட்டேன் போடா. வர மாட்டேன் போடா. போடா போடா வர மாட்டேன்டா போடா. ஏய் தம்பி அண்ணே இந்த பிள்ளை பார்த்தாடே அண்ணே அண்ணேன்னு மரியாதையா எப்படி பேசு? எப்படி பேசு? இப்ப பாரு இவன் கூட்டி கொண்டாந்து வச்சதுக்கு பின்னாடி இவ்வளவு கோபமாகுது. அவன் கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கானா? குடிசையில குடிசை கட்டி குடிசை கட்டி வச்சிருக்கான். அதனால அவன் தான் இங்க குடிசை கட்டி வச்சிருக்கிற. அப்புறம் அழகாரி எனக்கு ஒண்ணு நம்ம திங்கணும். நம்ம ரெண்டு பேரும் முன்னாடிக்கிட்டு போறோம். அவன் மட்டும் போனா அவன் வெட்ட வரையான். அப்படி இப்படி சொல்லு. ஒன்னு ரெண்டா சொல்லி அந்த புள்ள ஏத்தி விட்டு எனக்கு தெரியாததா இன்னைக்கு அது வந்து பாரு ஏத்து. ஏ அலமாரி அழகாயி அலங்காரி